Again, Tamil or English? Aha. First, the decoration. இது அவர் விக்னேஷ் ஒருத்தராக பண்ணி வச்சிருக்கார். அவர் தனியாக இது வந்து ஃபுல்லாக அவரோட ஐடியா. அண்ட் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ், பட் வண்டர்ஃபுல். நான் இது வரைக்கும் எந்த அரங்கேற்றத்திலும் இந்த மாதிரி பார்த்ததில்லை. அண்ட் என்னை தெரிஞ்சவங்களுக்கு, என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஐ நெவர் முகஸ்துதி எல்லாம் பண்ண மாட்டேன். வாட் எவர் இட் இஸ், ஐ வில் ஓப்பன் இட் அப். ஸோ தேங்க்யூ விக்னேஷ். And please give a standing ovation for our Arush. Thank you. இது வந்து ஆக்சுவலி ஒரு அரங்கேற்ற மாதிரியே இல்லை, ஒரு கச்சேரி மாதிரி இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கச்சேரி. இது என் குழந்தைன்னு நான் சொல்லலை, அது முதலே சொன்னேன். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் வந்து முகஸ்துதியெல்லாம் பண்ண மாட்டேன். ஆனால் 3 நாளைக்கு முன்னாடி என்னை அவன் எவ்வளோ டென்ஷன் படுத்தினான்னு எனக்கு தான் தெரியும். இன்றைக்கி அந்த குழந்தை வாசிச்சிருக்குன்னா அதுக்கு மெயின் காரணம் லக்ஷ்மி. இருபத்தி 4 மணி நேரமும் அவங்க கூட ஒர்க் பண்ணி நான் ஏதாவது என்ஃபோர்ஸ் பண்ணேன்னா பேரண்ட்ஸ் அதை ஃபாலோ பண்ணலைன்னு வச்சிங்களேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஒரு நாளைக்கு சொல்லித்தரேன், பாக்கி 6 நாள் அவங்க கூட இருக்கா. அந்த குழந்தைக்கு பொண்ணு புரியணும், அங்கிளும் அப்பா அம்மாவும் சேம் மைண்ட் செட் அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சுதுன்னா தான் அவங்க ஒரு நல்ல ஒரு அது மிருதங்கமாகட்டும், வயலின் ஆகட்டும், கஞ்சிரா ஆகட்டும், கடமாகட்டும், எதுவுமே ஆகட்டும், அது வந்தால்தான் அந்த குழந்தைங்களுக்கு புரியணும், என்னோட அங்கிளும் என்னோட அப்பா அம்மாவும் வேறு கிடையாது, இவங்க 2 பேரும் ஒரே அப்படின்னு வந்ததுன்னா தென் நீங்கள் எல்லா பேரண்ட்ஸுக்கும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறது இது போல தான். நீங்கள் வந்து நான் கோவப்படுறேன்னு நினச்சிங்கன்னா குழந்தைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அவன் இன்றைக்கி ஆருஷ் இவ்வளோ நல்லா வாசிச்சிருக்கான்னா என்னோட கான்ட்ரிபியூஷன் வந்து 0.1% தான். 99.99% வந்து அவங்க அப்பா அம்மா. இதில் எந்த மறுப்பும் கிடையாது, இதில் வந்து மாடஸ்டியும் கிடையாது. இது உண்மை அதுதான். இன்றைக்கி அவன் எவ்வளோ பிரமாதமாக வாசிச்சிருக்கான்னா இன்றைக்கி கச்சேரி மாதிரி வாசிச்சிருக்கான். அவன் இன்னும் நிறைய போகணும். அது வந்து இது வந்து தி எண்டு கிடையாது, இதுதான் தி ஃபஸ்ட். இது ஏன்னா அது குருச்சரன் சொன்ன மாதிரி குருச்சரன் வந்து ஒரு லக்கி. அவர் பாடின பசங்கள்லாம் வந்து எல்லாம் பிரமாதமாக வாசிச்சுட்டு இருக்கான். ஒரு லக்கி பர்சன். அவர்கிட்ட இன்னொரு விஷயம் என்னென்னா, கச்சேரி டேவிட் என்ன சார், அதுக்கப்புறம் என்ன நீங்கள் கொடுக்குறீங்க, ஏது கொடுக்குறீங்க, அந்த ஒரு நாளைக்கும் கேட்டது கிடையாது. அந்த மாதிரி ஒரு என்ன சொல்லுவா, சில பேர் தான் அந்த மாதிரி இருக்கா. எல்லோரும் இந்த உலகத்தில் எல்லோரும் வாழணும், எல்லாருக்கும் பணம் அவசியம் இருக்குது. பட் சில பேர் என்ன பண்ணுறான்னா இதை வந்து அந்த கலையாக மதித்து பண்ணுறான். அதில் சிக்கில் குருச்சரன் ஒன்று. அவர் வந்து அவனுக்கு நேரத்துக்கெல்லாம் பாடி அவனை இவ்வளோ என்கரேஜ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் குருச்சரன். தேங்க்யூ. அப்புறம் அருண் ராமமூர்த்தி, இதுதான் ஃபஸ்ட் டைம் அவரை நான் பார்க்குறேன். வெரி நைஸ் பர்சன். வந்தார், அவர் பேசுகிறதே கேட்காது சில சமயம். நான் 10 வாட்டி கேட்கணும் என்ன அப்படின்ட்டு. ஏன்னா என் வாய்ஸுக்கும் அவர் வாய்ஸுக்கும் நிறைய வித்தியாசம். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப பிரமாதமாக வாசிச்சார், ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் கடம் என் பையன்தான் வாசிச்சிருக்கான். அவன் எப்படி வாசிச்சான்னு எனக்கு தெரியாது, நான் சொல்ல முடியாது. அதை சில சமயம் நிறைய தப்பு பண்ணான் அவன். ஆனால் இன்றைக்கி தனியாக ஒருத்தன் ஆருஷ் வாசிச்சதுக்கு காரணம் அவன் தான். அதில் தப்பு இருந்தால் அவனுக்கு தான், சரியாக இருந்தாலும் அவனுக்கு தான். அப்புறம் எனக்கு ஹெல்ப் பின்னாடி ஸ்ரீனிவாஸ் அண்டு நம்ம சுமுக்
அவங்க பின்னாடி அந்த ஹெல்ப், எனக்கு மெயின் ஹெல்ப்பெல்லாம் இங்கேயும் உட்காந்துருக்குங்க இன்றைக்கி. ரொம்ப தேங்க்ஸ். இந்த பசங்க இன்றைக்கி வந்து இதெல்லாம் நான் பார்த்து உட்காந்துக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம ஸ்டேஜ்ட பாதி நேரம் தூங்கிட்டு இருந்தான், நாங்கள் இருந்து பார்த்துன்னு தான் இருந்தேன். பட் தேங்க்யூ வெரி மச். அண்டு எனக்கு இப்போது அவர் வந்து அந்த பெயிண்டிங் ஒன்று கொடுத்தாரு எனக்கு, அதுக்கு நான் அருகதை கிடையாது. அவருக்கு மகாபெரிவா என்ன சொன்னார்னா, சின்ன வயசில் நீ கலியுக நந்தியாக வருவேப்பா அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி நந்தியை வச்சு தான் சாப்பாடு. எனக்கு நான் நந்தியாக வந்தேனே இல்லையான்னு எனக்கு தெரியாது, நந்தியை வச்சு தான் சாப்பாடு. எங்கள் வீடு நடக்கிறது நந்தியால் தான். ஸோ அவரை ஏதோ சின்ன வயசில் என் சின்ன குழந்தை நான்றதுனால எனக்கு அப்படி சொல்லியிருப்பாரோ எனக்கு தெரியாது. பட் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனால் அதுக்கு நான் இருக்குது இல்லை. அதுக்கு இந்த மகாபெரிவா கீர்த்தனம் கூட நான் எழுதலை. அது முதல்ல உங்களுக்கு நான் நிறைய மகாபெரிவா கீர்த்தனம்லாம் தேடி பார்த்தேன். என்னோட மனசுக்கு ஒன்றும் அது சரியாக படலை. மீன்ஸ் சரியாக படலை மீன்ஸ் அந்த ராகங்கள் வந்து எனக்கு மனசுக்கு ஏற்ற மாதிரி வரலை. அதுவும் நடந்தது. இங்கே இருக்காரான்னு தெரில, மணிகண்டன் சுவாமி இங்கே இருக்காரா, ஹரியன் இங்கே இருக்காரா? ஒரு நாள் கிளாஸ் முடிச்சுட்டு வெளியே போனார், திருப்பி உள்ள குடுகுடுன்னு ஓடி வந்தார். வந்துட்டு, சார் நீங்கள் நிறைய என்னது கணபதி பற்றி பாடியிருக்கேள், அப்புறம் வந்து நந்திகேஸ்வரை பற்றி தில்லானெல்லாம் பண்ணியிருக்கேள், நீங்கள் மகாபெரிவாளை பற்றி ஏன் இன்னும் வரைக்கும் பண்ணலை அப்படின்னாரு. அவர் சொன்னதுனால தான் இன்றைக்கி நான் பண்ணேன். அது எனக்கு உண்மையிலே எனக்கு தோணலை மகாபெரிவாளை பற்றி நான் பண்ணணும்னு எனக்கு. ஏன்னா ஏதோ ஒன்று தோணும். முதல்ல சுமுக் என் கூட இருந்தான், ஸ்ரீராஜ் என் கூட இருந்தான். நாங்கள் என்ன பண்ணுவோன்னா சும்மா உட்காந்துட்டு ஏதோ ஒரு கம்போசிங் ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ போயிட்டு இருந்தோம், ஏதோ ஃப்யூஷன் அது மாதிரி இது மாதிரி. பட் இது திடீர்னு அவர் சொன்னதுக்கப்புறம் ஆஃப்டர் லாங் டைம் எனக்கு தோணவே இல்லை. ஃபஸ்ட் டைம் அவர் சொல்லி தான் நான் இதை பண்ணது. தேங்க்யூ மணிகண்டன். அண்ட் மனோஜ்ஜி எங்க இல்லையாங்க, அப்போ சீனியர் சிட்டிசன் அவ சொல்கிற நான் இல்லை. அப்புறம் அஜய், தேங்க்யூ பிஹைண்ட் த சீன் ஒர்க்கிங். எங்கே 2 பேரும் காணோம். அண்ட் பவன் ஃபார் த MC. தேங்க்யூ வெரி மச். எவன் வை Namaskaram. Before I say something, I just wanted to say that thank you so very much to Chinmaya Mission. Because of they gave us opportunity and we got opportunity to show what we do. And thank you so very much to have all the Navarasa parents. We always thankful to you all. Because of you, we are here today. And we could witness such a wonderful program. Sikal Gurus, Charan sir and other artists. Like one of the mesmerizing artists and the program we could witness in Orlando. And thank you. And we look forward to see you all again and again. And we create more classical concerts and classical rasikas like you all. And you have a wonderful audience today, actually. Thank you so much. And the same thing about thank you Vibhuji for the coming and blessing us, and Arush and Chinmaya. So thank you and all the audience and my children, special thanks to you today, not making noise. Thank you very much. And all the audience, without you, whatever Anandi said, that's true. Without you, I'm nothing. So with all your support, thank you very much. We are going to continue couple kirtanams more, then vote of thanks will be there. Please don't leave. Vote of thanks will be there, then the food follows. Now I'm giving to Pavan Garu.